Bible Story Time for little ones in Christ. ஹாய் குட்டீஸ், மீண்டும் உங்களை பைபிள் ஸ்டோரி டைமுக்கு அன்போடு வரவேற்கிறேன். போன வாரம் நம்ம யாரை பார்த்தோம்? ஈசாக்கு பார்த்தோம்ல. ஈசாக்கு ஆண்டவர் யாரை கொடுத்தாங்க? ரெபேக்காவை கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க? ஆண்டோடைய சித்தப்படி ஏற்ற துணையை கொடுத்தாங்க. இப்போ ஈசாக்கும் ரெபேக்காலும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் 20 இயர்ஸ் ஆயிடுச்சு, பிள்ளைகள் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்னடா இது 20 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ரொம்ப ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணோன்னா ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் டபுள் பிளஸிங் கொடுத்தாரு. பாருங்க, ஒரு பிள்ளைக்கு பதிலாக எத்தனை பிள்ளை கொடுத்தாரு? 2 பிள்ளைங்க கொடுத்தாங்க. ஒரே பிரசவத்தில் ட்வின்ஸ். அதில் மூத்தவன் பாருங்க, அப்படியே புசு புசுன்னு அழகாக உடம்புல அப்படியே பொம்மை மாதிரி ஜம்மா ஜோட்டா முதல் குழந்தை வெளியே வந்தது. அதுக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? ஏசான்னு பேர் வச்சாங்க. ஏன் ஏசான்னு பேர் வச்சாங்கன்னா, அதுக்கு ரோம உடம்பெல்லாம் நல்லா புசு புசுன்னு முடி இருந்ததுனால அதுக்கு ஏசான்னு பேர் வச்சாங்க. 2வது ஒரு குழந்தை பிறந்தது. அதுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா யாக்கோபு. இந்த 2 குழந்தைங்களும் அப்படியே அம்மா அப்பாவோட அப்படி ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த ஏசாவுக்கு என்ன வேலை அப்படின்னா, வேட்டாடுறதுல ரொம்ப கில்லாடி. அப்படியே இந்த உண்டிக்குள்ள வச்சு அடிச்சானா அப்படியே விலங்கெல்லாம் அப்படி சூப்பராக வேட்டாடிடுவோம். ஆனால் இந்த யாக்கோபு கூட யாக்கோபு எப்பவும் அம்மா கூடவே இருப்போம். அப்போ ஏசா வேட்டையாடுவதில் வல்லவன், யாக்கோபு கூடாரவாசி. இப்படியே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஏசா வேட்டையாட போனால் ஒரு விலங்கும் கிடைக்கல. அப்படியே ரொம்ப சாம்பார் டயர்டாக அப்படி சோர்ந்தவே அப்படியே வர்றாரு. ரொம்ப ஏகப்பட்ட பசி. அந்த நேரத்தில் இந்த யாக்கோபு என்ன பண்ணுறான் தெரியுமா? வீட்டில் அப்படியே ஒரு அண்டா கூட்டி ஒரு பானையில் அப்படியே பயிற்றங்கூழ் செய்கிறான். அப்படியே பாருங்க, ஜாலியாக உட்காந்து அவர் கூழ் செய்கிறாரு, பயிற்றங்கூழ் செய்கிறாரு. இந்த வாசனை அப்படியே ஏசாவுக்கு போகுது. அவர் வேட்டாட போனார், ரொம்ப களைப்பு, பசி வேற, இப்போ எப்படிடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த யாக்கோபுட்ட போய் கேட்குறான். பாரு, அண்ணன் தானே கேட்குறான் தம்பிகிட்ட, தம்பி நீ கொஞ்சம் பயிற்றங்கூழ் கொடுன்னு கேட்குறான். உடனே இந்த யாக்கோபு பாரு, அதனால தான் அவனுக்கு எத்தன் அப்படின்ற ஒரு பேரம் உண்டு. உடனே இவன் சொல்கிறான், சரி உனக்கு பயிற்றங்கூழ் தரேன், ஆனால் நீ ஒன்று செய்யணும். என்ன செய்யணும் தெரியுமா? உன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விட்டு போடுன்னு. சிரேஷ்ட புத்திர பாகம் அப்படின்னு சொன்னால், ஒரு குடும்பத்தில் முதல் குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு தான் பொறுப்பு கொடுப்பாங்க. என்ன பொறுப்பு கொடுப்பாங்க? தம்பியை கவனிச்சிக்கடா அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. அப்புறம் அந்த சொத்துக்கள்ல எல்லாம் ஒரு முன்னுரிமை கொடுப்பாங்க. அண்ணன் இல்லை, அண்ணனுக்கு கொஞ்சம் நிறைய கொடுப்போம். ஏன்னா அண்ணன் தான் ஒரு மரியாதை நிமித்தமாக அது ஒரு முதல் குழந்தைகளுக்கு கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை யார் கேட்குறா? யாக்கோபு கேட்குறான். இந்த ஏசா பாரு, ஒருவேளை பசிக்காக, ஆஃப்டர் ஆல் ஒரே ஒரு சாப்பாட்டுக்காக இவன் என்ன, அது என்னடா ஒன்றுமே கிடையாது இந்தா அப்படின்னு சொல்லி அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியமாக யாக்கோபுட்ட கொடுத்து, ஒருவேளை அந்த பயிற்றங்குழுக்காக அந்த சிரேஷ்ட புத்திர பாகம், அந்த தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை அந்த என்ன பண்ண யாக்கோபுக்கு விட்டு போட்டான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தம்பி தங்கச்சி, ஆண்டவர் ஒரு வசனத்தில் சொல்லியிருக்காரு, நீ போஜன பிரியனா இருந்தா எங்கே கத்தி வைக்கணுமா? தொண்டையில் கத்தி வைக்கணும். பாரு, ஏசா ஒருவேளை சாப்பாட்டுக்காக அந்த பெரிய ஆசீர்வாதத்தை யாக்கோபுட்ட என்ன பண்ணிட்டான்? விட்டு போட்டான். அது மாதிரி நம்ம ஒரு சாதாரண காரியங்களுக்காக தேவனிடத்திலிருந்து பெற்ற ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? விட்டு கொடுக்கவே கூடாது. சரியா? சரி, இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை நம்ம கேட்டுக்கலாமா? எல்லாரும் என்னோட சேர்ந்து சொல்லுங்க. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். கொலோசையர் 3:9. மறுபடி சொல்லலாமா? ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். கொலோசையர் 3:9. ஜெபம் பண்ணலாமா? கண்ணை மூடுங்க, கை கூப்புங்க. அன்புள்ள ஏசப்பா, ஏசாவை போல ஆண்டவரே, நீங்க கொடுத்த ஆசீர்வாதத்தை உலக ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் விட்டு போடாமல் எப்பொழுதும் சுவாமி உம்மிடத்திலிருந்தே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாக வாழ உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹாய் குட்டீஸ், மீண்டும் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பாய்.